அனைவருக்கும் வணக்கம். நம் ஜெடி வ்ளாக்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ்ல பார்க்க இருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டு பசுமை திட்டம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் முதல் கட்ட செயல் திட்டம் என்னன்னு நான் விவரிச்சிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் முதல் கட்ட வேலையா 25,000 பேருக்கு அரசாங்க வேலை, அவர்களுக்கு உடல் தகுதியை பற்றி விவரிச்சிருந்தேன். அவங்களோட முதல் கட்ட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சீமக்கர வேலை மரங்களையும் போர்க்கால நடவடிக்கையில் அகற்றிவிட்டு அதில் அந்த இடத்துல நம்முடைய நாட்டு மரங்களை நட்டு பராமரிப்பது தான் அவருடைய முதற்கட்ட வேலையாக நான் விவரித்திருந்தேன். இது ரெண்டாம் கட்டமாக அவர்களுடைய வேலை என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளை பராமரித்து அதை தூர்வாரி அதை நல்ல மழைக்காலங்களுக்கு அதை தயார் செய்வதுதான் அவர்களுடைய இரண்டாம் கட்ட வேலையாக காணப்படும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சின்ன சின்ன கால்வாய்கள், அப்புறம் சேனல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயத்துக்கு சரியாக வழியில் அந்த தண்ணீரை கொண்டு விவசாய நிலங்களுக்கு சேர்க்கும் சானல்னு சொல்லுவாங்க. இந்த சானல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாமே மண் விழுந்து அது எல்லாமே அடைப்பாக காணப்படுகிறது. எந்த பாலங்களும் சேனல்களும் ஒன்றுமே ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல கிடையாது. அதையெல்லாம் பராமரித்து அதையெல்லாம் செயல்முறைப்படுத்துவது தான் இவங்களுடைய வேலையாக காணப்படும். அனைத்து விதமான ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாத்தையும் இவங்க தூர்வாரி பராமரித்து மக்களுக்கு தேவையான வகையில் அதை மாற்றுவது தான் இவர்களுடைய வேலையாக காணப்படும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகள், சின்ன சின்ன ஆறுகள் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. பார்த்தீங்கன்னா சைடில் அந்த காடு வச்சிருக்கவங்க அதை ஆக்கிரமிச்சு தென்னை நடுறது, வாழை நடுறதுன்னு சொல்லி நட்டு இப்போ ஒரு 100 அடி வீதியாக இருந்த அந்த சின்ன சின்ன ஆறுகளை பார்த்தீங்கன்னா இப்போ 10 அடி 20 அடியாக சுருங்கி போனது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதை ஒழுங்காக தூர்வாரி மழை காலங்களில் அதை ஒழுங்காக பராமரிக்காததுனால தான் அதெல்லாம் மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆறுகளாக இன்று காணப்படவில்லை. அதையெல்லாம் சரி செய்து அதையெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவது தான் இவர்களுடைய இரண்டாவது கட்டமாக வேலையாக காணப்படும். என்னோட வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.